இல்ல நான் படம் பேரே தெரியாத உள்ள வந்தேன். ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒண்ணு மூளைய கழட்டி வீட்ல வச்சுட்டு வந்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும் படம். நீங்க ரொம்ப யோசிப்பீங்க, நெறைய கேள்வி கேட்பீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது கண்டிப்பா. அந்த மாரி தான். ஏன்னா டைரக்டரு நெனச்சதெல்லாம் என்னது படமா எடுத்திருக்காப்ல. இப்படிலாம் யோசிக்கவே இப்படி கூட எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்னங்கிறது மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போனது. கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா எமோஷனல் தறி விட்டாங்க ப்ரோ. ஒரு ரேப் ஒன்று வரும் ப்ரோ. ஸோ ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. புது கான்செப்ட் நல்லா எவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் பார்ட்டாக இருந்தது. ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. சரி கண்டிப்பாக படம் உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு தான் உள்ளே வந்து நானும் ஃப்ரெண்டும். ஆனால் கட்சியில் பார்த்தா உள்ளே வந்தால் எந்த இடத்துலையுமே போர் இல்லை சார். கிளாமருக்கெல்லாம் பஞ்சமே இல்லை சார். ஒரு கிஸ்ஸின் இருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட பட்டம் முழுக்க நிறைய கிஸ்ஸின் இருக்குது, நிறைய இடத்துல நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தூக்க கிட்ஸுங்களுக்கு நல்லா பிடிக்கும். அது சொல்லுவாங்க மாப்பிள்ளை அவர் தான் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பழசு. ஆனால் செம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். எனக்கு என்னென்னா ஒரு பழைய கான்செப்டை எடுத்து ரினியூவல் பண்ண முடியுமா, அதை சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு எனக்குலே டவுட் இருந்தது. ஆனால் அதை செம்மையாக பண்ணிட்டாருன்னே சொல்லலாம்.